ஹாய் எரிவன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் நீட் 2026க்கு வெறும் 5 மாதம் தான் இருக்குது அப்படின்னு. அந்த 5 மாதத்தில் எப்படி ஈஸியாகவும் அதே நேரத்தில் அதிக மார்க் வாங்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் இருக்கும். என்ன டார்கெட் இருக்கும்? நீட் 2026 கிராக் பண்ணி எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட்டு வந்து எடுத்துடணும். சில பேர்த்துக்கு நிறைய பெரிய பெரிய காலேஜ் ட்ரீம் வச்சுருப்பீங்க. சில பேர் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சா எனக்கு போதுன்றப்ப நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது என்ன? கட் ஆஃப். நீ கடைசியில் வந்து நல்லா படித்தாலும் நல்லா படிக்கலனாலும் சுமாராக படித்தாலும் காலை நேரமாச்சு படித்தாலும் நைட்டு லேட்டாக படித்தாலும் அந்த 3 மணி நேரத்தில் நீ கரெக்டாக மார்க் வாங்கியிருக்கியா, அந்த மார்க் கட் ஆஃபில் வருதா, அதுதான் மேட்ரு. இப்போ நீட் 2026க்கு பார்த்து அப்படின்னா நிறைய பேர் கெஸ் பண்ணுறத வச்சு சொல்கிறேன். ஒரு 550 மார்க் பிசி கேண்டிடேட்டுக்கு இருந்தால் ஒரு சேஃப் கேட்டகிரி, அப்படி தானே? பிசிக்கு இருந்தால் 550 இருந்தால் பிசிக்கு வந்து ஒரு சேஃப். அப்போது 550 எடுக்கிறவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு மார்க் நீட் 2026 அமையும்னு நம்புகிறோம் எல்லாருமே. இப்போ அந்த 550 எடுத்துக்க. இப்போ 550 எடுக்கிறோன்றது சாதாரண விஷயமானு கேட்டால் ஒரு டஃப்பான பேப்பரில் 550 எடுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அந்த 550-ஐ 360 190 பிரிக்கலாம், அப்படி தானே? 360 + 190 எவ்வளோ? 550. இந்த 360 தான் நமக்கு எதில் வருது அப்படின்னா பயாலஜியில் இந்த 190 ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து தான் 190. இப்போது பயாலஜியில் 360 வாங்குறது கஷ்டமாக, ஃபிசிக்ஸில் 180 வாங்குறது கஷ்டமானு கேட்டால் ஃபிசிக்ஸில் 180 வாங்குறது தான் கஷ்டம். அதுக்காக பயாலஜியில் 360 வாங்குறது ஈஸியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நமக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் பயாலஜியில் நிறைய 360 எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டால் அது கிடையாது. பயாலஜி 340 எடுத்துகிட்டு போகணும்னா அதுவும் கிடையாது. சில டைம் 300க்கு மேலே எடுத்துருப்போம். ஆனால் அதை வச்சு பயாலஜி நல்ல மார்க் எடுத்துருவேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்லி நீட் 2025 என்ன ஆச்சுன்றது உங்களுக்கும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஸ்கோர் இப்போ இருந்துச்சுன்னு வைங்க, பயாலஜியில் ஒரு 340, கெமிஸ்ட்ரியில் ஒரு 120, ஃபிசிக்ஸில் ஒரு 60 அப்படின்னா 10, 12, 520 மார்க் எடுத்துடலாம், அப்படி தானே? அப்போ வந்து நம்ம கட்டாக 550 இருந்துச்சுன்னா 30 மார்க் தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து ஒன்று ஈச்சில் 10 ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இதில் 20 இதில் 10 ஆட் பண்ணலாம். அது வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து யாருக்கு அதிகமாக வருதோ அந்த இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டது. இல்லை எனக்கு ஃபிசிக்ஸில் வந்து நான் 60 இல்லை ஒரு 80 to 100 மார்க் நான் எடுத்துருவேன், எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ பயாலஜியில் ஒரு 340, கெமிஸ்ட்ரியில் வந்து அதே 120 வச்சுக்க. ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 90 to 100 எடுத்து அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்கோர் 550. இந்த 550 நீட் 2026 எடுத்துனா கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும். இல்லை எனக்கு பயாலஜியில் 340 வேணாம், நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலே ஓரளவு நான் நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 140 வச்சுக்க, கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 100, ஃபிசிக்ஸில் வந்து இது கெமிஸ்ட்ரியில் ஒரு 140, ஃபிசிக்ஸில் ஒரு 100, ஒரு பயாலஜியில் ஒரு 300 அப்படி எடுத்துட்டா 540. அது ஒரு நல்ல ஸ்கோர் தான், சீட்டு கிடச்சிரும். ஆனால் இந்த 3 கேஸ்லையும் நீ பார்த்தோன்னா பயாலஜி மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பயாலஜி மார்க் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது, அப்படி தானே? அப்போ இந்த பயாலஜியில் 300, 340 எடுக்கிறது அவசியம். ஆனால் நம்ம எல்லாருமே அதை எடுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. நம்ம எல்லாருமே 280, 300, அது சில பேர் தான். நிறைய பேர் 250க்கு கீழே 250 தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஆனால் பயாலஜி ஈஸியான சாப்டர், எனக்கு தெரியும், பயாலஜி நான் எல்லாமே பண்ணிடுவேன்னு சொல்லுவோம். ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம அதுக்காகவே தான் பயாலஜியில் ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். அது என்ன டெஸ்ட்டு சீரீஸ்னால், நம்ம ஏற்கனவே பிளான்ட் கிங்டத்துக்கும் அனிமல் கிங்டத்துக்கும் பார்த்துருப்போம். ஒரு ரொம்ப ரொம்ப டஃப்பான, நமக்கு வந்து டென்ஷன் பண்ணக்கூடிய லென்த் எம்சிக்யூஸ், அசஸ் ரீசன், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டு, நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற, நம்ம ரொம்ப நல்லா டீப்பாக திங்க் பண்ண வைக்கிற கொஸ்டின் தான் ஒவ்வொரு கொஸ்டினுமே. 45 ஏதோ 5-10 கொஸ்டின் தான் அந்த மாதிரி கிடையாது. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப டீப்பாக தான் திங்க் பண்ண வைக்கும். அதே மாதிரி நிறையா ரிவிஷன் பண்ணியிருந்தால் தான் சில கொஸ்டின்லாம் அட்டனே பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம எல்லா சாப்டருக்கும் ஒரு 45 கொஸ்டின் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பிளான் கிங்டம் அனிமல்ன்றதுக்குலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு எழுத போகிறீங்க. அந்த டெஸ்ட்டை வந்து இன்றைக்கி எழுதிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு சொல்யூஷன் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு பண்ண போகிறோம். அதுக்கான நீங்கள் டெஸ்ட் எழுதக்கூடிய லிங்க் வந்து கீழே இருக்குது. அந்த கீழே லிங்க்குக்கு போனீங்கன்னா பயாலஜி கிளாஸிஃபிகேஷனில் டாப் 45 கொஸ்டின் இருக்கும். அந்த 45 கொஸ்டினுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாளைக்கு சொல்யூஷன் வீடியோவும் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நீங்கள் மாஸ்டரி ஆயிடுவீங்க.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் எழுதுனா அப்படின்னா கண்டிப்பாக பயாலஜியில் 340ன்றது டெஃபினட்டாக வரும். ஓகேவா? அப்புறம் நீ வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் எழுதிட்டு அந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு இந்த இடத்துல உண்மையாக இருக்கணும். உன்னோட உண்மையான மார்க்கை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணு. உன்னோட அதாவது இப்போ வந்து 180க்கு 180 எடுத்தாலும் பரவாயில்ல, 180க்கு வெறும் 30 எடுத்தாலும் பரவாயில்ல, 180க்கு ஒரு ரீசெண்டாக 100லேருந்து ஒரு 120 எடுத்தாலும் பரவாயில்ல. உன்னுடைய உண்மையான மார்க் அந்த ஸ்கோர் கார்டில் என்ன வருதோ அதை தயவுசெய்து கமெண்ட் பண்ணு. அப்போனா தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் என்ன லெவலில் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எல்லா சாப்டருக்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பயாலஜி கிளாஸிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க. தேங்க்யூ.